கபூலாகும். அதனாலே நம்ம துவா ஆண்டவன் ஏற்றுக்கொள்வான். துவா நம்ம கேட்கிறோமே, ஏன் ஆண்டவன் கேட்கலன்னு கேட்டா நம்ம சிந்திக்கணும். நம்ம செயல்முறை இஸ்லாமிகமாக சட்டமாக சரியான முறை நடந்து கொண்டா, நமது உள்ளம் பரிசுத்தமா, நீங்க துவா கேளுங்கோ, அந்த துவாக்கு மறையிலே கிடைக்கும். அப்ப அதனால இப்படியாப்பட்ட இந்த காட்டு மிராண்டியான மனிதனை நல்ல சுத்தமான பரிசுத்தமான ஒரு மனிதனாக்கி வாழ்த்து நமக்கு காமித்த அந்த ஆளு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா? அந்த விழாவுக்கு இந்த பிறந்த விழா கொண்டாடும் போது நம்ம என்ன சிந்திக்கணும் சொன்னா, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு காரியங்கள் எடுத்திருக்கிறோம். மூக்கு புளியணும்னு சொன்னா வலது கை வரக்கூடாது, இடது கை வரணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு போடுறோம், வலது காலு வரணும், முந்தி இடது வரக்கூடாது. சட்டை நம்ம சாரத்தை கட்டுறோம், முந்தி வலது பாகம் கட்டணும். எப்படி போனாலும் சரியே, துப்புறதா இருந்தா இடது துப்புறம் பலது துப்ப கூடாது. நம்ம சட்டங்கள் என்ன நினைச்சீங்க நீங்க? சரியான விதத்துல சட்டங்கள் வந்து அந்த சட்டத்தை பகுத்தால், நம்ம வாழ்க்கையை நாம் கடைபிடித்தால் சரியான நல்ல நல்ல மனிதன் அவன் தான் பாடமாக. இதற்கெல்லாம் காமித்து அந்த 23 அந்த சரியான இதிலே நமக்கு காமித்து தந்த அந்த பாதையிலே நாம் வாழ்ந்தால் நமக்கு இம்மையிலையும் மறுமையிலும் வெற்றி படலாம். குர்ஆன்ல சொல்லுது, நல்ல காரியங்களுக்கு நாம் என்ன செய்யணும்? முன்கை எடுத்து வரணும். இப்போ 9 மணிக்கு 10 மணிக்கு இது வச்சிருக்கிறோம், பார போக முடியுமா? என்ன கைய கஷ்டமாச்சு, சரி இப்போ ஓட்டு பின்ன பார்க்கலான்னு சொன்னா போகக்கூடாது. நம்ம போகணும், அங்க இருக்கணும். போகிறது புண்ணியம், கேட்கறது புண்ணியம். அப்படியாப்பட்ட ஏதாவது முத்து நமக்கு இந்த கல்வி நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம குணங்கள் மாறும். அப்ப இந்த குணம் மாறுறதுக்கெல்லாம் இது ஒரு காரணமாக்கும். என்ன ஆண்டவன் சொல்றது, கது அஃபலஹ மன் ஸக்காஹா வ கது ஸாப மன் தஸாஹாக்கும். கது அஃபலஹ மன் ஸக்காஹா, அவனுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்குறது யாரானோ அவன் வெற்றி அடைஞ்சான். சாப மன் தஸாஹா, உள்ளத்தை நெருக்கி அந்த கெட்ட வழக்கத்தை கொண்டு வரானோ அவன் தோல்விட்டான், சந்தேகமே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? என்ன, நம்ம செய்யற வேலை இருக்குது, எல்லாம் ஆண்டவன் வச்சான்னு சொல்லக்கூடாது. மது அருந்தும் போது, கல் குடிக்கும் போது அதை ஆண்டவன் வச்சுன்னு சொல்லக்கூடாது. நம்ம செய்யறோம். கெட்ட வழக்கங்கள் போகும்போது அந்த கெட்ட வழக்கமாக்கும் போகக்கூடாதுன்றதை நம்ம தடைஞ்சு நல்ல வழக்கங்களுக்கு நல்ல குணங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளே வழிகாணிக்கணும். இப்ப நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாம் அது ஒவ்வொரு சரியான முறையில செய்தால் நம்ம குணங்கள் மாறி வரும். அப்ப அதனால நம்ம என்ன செய்யணும் சொன்னா, நம்மத்தான் என்ன செய்யறோம்? நம்ம தனியா நம்மளே நம்முடைய வேலை என்னமா நடந்திருக்குதோ அந்த வேலையில தான் நம்ம நரகத்துல போகிறதும் சொர்க்கத்துல போகிறதும். ஆண்டவன் அப்படி வச்சு இப்படி வச்சுன்னு சொன்னா நடக்காது. அப்ப இந்த ஒவ்வொரு அடியிலையும், காலடி வைக்கும்போது ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு வினாடியிலையும் நமக்கு சிந்தை வேணும். நம்ம போயிருவோம், நமக்கு மரணம் வரும். அதனால நாம் என்ன செய்யணும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி எடுத்து அவரு சொன்னதை எல்லாம் கடைபிடிக்கணும். கடைபிடித்தே முடியாது. என்ன காரணம்னு சொன்னா, அதுக்கு பிரத்யேகമായ இது நம்ம சுயநலத்துக்காக சிலதெல்லாம் எடுக்கிறது, சிலதெல்லாம் விடுறது, ஒரு சிலது எடுக்காம ஒரு சிலது விடலாம். என்ன இது சரியாக? அதனால யாருக்கும் இந்த குழப்பங்கள் எல்லாம் இப்ப இந்த சந்தர்ப்பங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஆண்டவன் கூட கேட்கிறான் இல்லையே, கேட்க மாட்டான். எப்படி கேட்பா? கேட்கணும்னா நீ நல்ல உள்ளத்தோடு பரிசுத்தமான இதுல நீ செய்தா அது கிடைக்கும். அதே போல நம்ம எல்லா வேலையும் செய்யறோம், ஒரு காரியம் பிரத்யேகமாக நாம் உள்ளத்துல எண்ணணும். என்னது? ரியா. நான் செய்யறேன் நாளான பார்க்கணுமே இந்த சிந்தை வந்துட்டா அந்த அமல் எல்லாம் போயாச்சு, நமக்கு அமல் கிடைக்காது. அந்த சிந்தனை வர்றதுக்கு வேண்டி இபிலிஸ் நம்ம கூடயே பக்கத்தே இருக்கும். இப்ப நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு இது கொடுக்கிறோம், ஆனா அது சொல்லக்கூடாது வெளியே. அல்லாவிட்ட நம்ம ஒரு வேலை செய்யறோம், அது 4 பேர் காண்ட்டு நம்ம எண்ணம் விடக்கூடாது. அது பிரத்யேகமாக நாம் என்ன செய்யணும்? அது நம்ம இதிலே உள்ளத்திலே எந்த டைம்லையும் அது வேணும். ஏது வேலை செய்யும் போதும் நம்ம என்ன வேற யாருமே தெரியாம செய்யணும். எல்லாமே 4 பேர் பார்க்கட்டும், இந்த ரியா வந்தாட்டா எல்லாம் போயிரும். இதே போல என்ன வேலையும் நம்ம சந்தத்தோடு
அதனுடைய சரியான முறையில செய்தால் அது ஆண்டவன் ஏற்றுக்கொண்டாதான் உண்டும் அப்படின்னு நினைக்கணும். தொழுது வாரோம், தொழுது ஆண்டவன் கபூலாக்கணும். அப்ப அதனால நம்ம எந்த சமயத்திலும் பயந்திருக்கணும். நம்ம செய்யற வேலையில ஆண்டவனே வந்துருமோ போன்ற அந்த பயம் இருக்கணும். அப்படி நல்ல சாலிகான விதத்தில் வாழ்ந்து நம்ம முத்தத்தியான விதத்தில் நமக்கு மரணமடையவும் மறுலோகத்துக்கு போகும் ஆண்டவன் தோற்பிக்க நின்றுவிட்டது. நம்மளுடைய எல்லா காரியங்களும் ஆண்டவன் வெற்றி அடைய வைக்கட்டும் என்று சொல்லி என்னுடைய சித்தரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக சிறப்புரை மௌலானா மௌலவி முஹிதீன் அப்துல் காதிர் அரூசி ஹஜ்ரத் அவர்கள் சிறப்புரையாற்ற வருகிறார்கள். أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إنا فتحنا لك فتحا مبينا. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته بالخير إلى يوم الدين عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين يا رسول الله أنت باب الله ولم يكن له باب غيري جئتك مع كثرة ذنوب العصيان هاربا من الذنوب والله لم تسنتك. السلام عليكم يا رجال الغيب. السلام عليكم أيها الأرواح المقدسة. السلام عليكم يا كتب الزمان. السلام عليكم إنسان كامل عباد الله رجال الله غيث مجهلا لا حول ولا قوة إلا بالله. اللهم اكتب اللهم إني أعوذ بك أن أقول علمي وغير علمي يا رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد الفاتح لما وغلق والخاتم لما سبق والناصر الحق بالحق هادي إلى صراطك المستقيم صلى الله عليه وعلى آله وصحابه حق قدره ومقداره العظيم. اللهم اجعلنا من الفقهاء الصفيين والأغنياء السخيين. اللهم اجعلنا في الدنيا والآخرة من أهل ولايتك بركات من يا رب العالمين. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي الطاهري الزكي صلاة تحل بها العقد وتفك بها القرب ببركة رسول الله صلى الله عليه وسلم إلى يوم القيامة. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹுவை மன மெய் மொழி ஆத்மாவால் வணங்கி பணிந்து நற்குணத்தின் தாயகம் நான் இலத்தின் நாயகம் நபி பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அவர்களிடம் உத்தம குடும்பத்தினர்களையும் அன்னாரின் வழிச்சுவத்தை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் யுக யுகாந்திர முடிவு காலமெல்லாம் தோன்றக்கூடிய எண்ணற்ற வழிமார்களையும் மெய் நிலை கொண்ட ஞானி முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹுனுடைய துஆ ஆசி வேண்டி பெற்றவனாக உங்கள் முன் இந்த சிறிய சொல்லுகிறேன். சங்கை மிகுந்த சாதாத்மார்களே, சங்கை மிகுந்த பிரமா பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே, கிராத் ஓதிய ஆலிம் பெருந்தகை அவர்களே, பொட்டலத்தூர் ஷாஃபி ஜமாத்திலிருந்து வருகின்ற இமாம் அவர்களே, இஸ்லாமிய சமுதாய பெருமக்களே, அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு சிறப்பு மிக்க ஒரு விழாவினை நம்முடைய அம்பா நாயகம் பேரவையினுடைய சகோதர பெருமக்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு ஏற்புடைய ஒரு பரக்கத்தான ஒரு செயல். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய உதய தின விழா. உலகத்தில் யார் யாருக்கெல்லாம் ஒரு விழாக்கள் எடுக்கப்படுகின்றன, அவைகளுக்கு ஒரு மதிப்பு கிடையாது, ஒரு மட்டு கிடையாது. ஆனால் நாமெல்லாம் முமின்களாக இருப்பதற்கு காரண கர்த்தாவாக இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பிறப்பை பற்றி பேசப்படுகின்ற பொழுது நம்முடைய நாம் வீட்டில் இருந்து கேட்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அல்லாஹுடைய அருள் இறக்கப்படுகின்றது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சொல்லி இருக்கிறார்.
உலகத்தாருக்கு அருள்கடை என்று. அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய சிறப்பான பிறப்புகளை பற்றி பேசப்படுகின்ற பொழுது நம்மின் மீது அல்லாஹ்வுடைய அருள் சொரியப்படுகிற தங்கி மிகுந்த பெருமக்களே, நாமெல்லாம் மூமின்களாக இருப்பதற்கு காரணம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்கள் எப்படி பிறந்தார்கள், அவர்களுடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது, அவர்கள் இளமையில் எப்படி வாழ்ந்தார்கள், அடுத்து நபித்துவம் கொடுக்கப்பட்ட பின்னர் 23 வருட காலங்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து நமக்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறார் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரை அல்லாஹுடைய அருளை பெற்ற ஒரு வாழ்வாக அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பிறப்பை நாம் எல்லாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய தமிழ் அறிஞர் பெருமக்கள் அற்புதமாக அதற்கு ஒரு வாசகத்தை கொடுத்திருக்கிறார்கள். உத்தம நபியின் உதய தின விழா. எப்படி சூரியன் நமக்கு கிழக்கே உதிப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்குமோ, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பிறப்பு நமக்கு பரக்கத்தான பிறப்பு. நம்முடைய பிறப்பிலிருந்து நபிமார்களுடைய பிறப்பிற்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. சங்கி மிகுந்த பெருமக்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பைஹக்கியில் ஒரு ஹதீஸ் வருகிறது. முஃமினான அடியான் சிறப்பு மிக்கவன். ஒரு காலகட்டத்தில் பல மலக்குமார்களை விட சிறப்பு மிக்கவன் என்று சொல்லி காட்டுகிறார் ரசூலுல்லாஹ். ஒரு சாதாரண மூமினுக்கு இவ்வளவு சிறப்பு என்றால் வலிமார்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும், நபிமார்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும், ரசூல்மார்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும். அந்த ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய பெருமாள் ஸல்லல்லாஹு எவ்வளவு சிறப்பு இருக்கும் யோசித்து பார்க்க வேண்டும் சங்கமிந்த பெருமக்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய அருமை தந்தையார் அப்துல்லா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் அவர்கள் தாயார் ஆமினா அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே வஃபாத்தாகி விடுகிறார்கள். ஆமினா உம்மா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் அவர்களை தன்னுடைய கற்ப குவளறையில் வயிற்றில் 8.5 மாதங்கள் சுமந்து பெற்றிருக்கிறார்கள். தனி மீது பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயுடைய வயிற்றில் 8.5 மாதம் கருவறையில் இருந்து பிறந்திருக்கிறார்கள். நிறைய சிறப்புகள் இருக்கிறது. நம்முடைய மதுஹபுடைய இமாம்கள் எழுதி காட்டுகிறார்கள், ஒரு தாயினுடைய கற்ப காலம் என்பது குறைந்தது 6 மாதம், அதிகபட்சம் 1.5 வருடங்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அல்லது 3 வருட காலங்கள் தாயினுடைய வயிற்றிலிருந்து குழந்தை பிறந்ததாக சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சில பேர் 6 வருட காலம் வயிற்றிலிருந்து பிறந்ததாக சொல்லி காட்டுகிறார்கள். நம்முடைய காலகட்டத்தில் தாய் குழந்தை உண்டாயிருந்தால் 10 மாதத்தில் பெற்றெடுத்து விட வேண்டும். இல்லை என்றால் டாக்டர் அம்மா ஆபரேஷன் செய்து பிறக்க செய்து விடுவார்கள். இது நம்முடைய காலத்தினுடைய நவீன வசதியினுடைய அமைப்பு. இது அன்றைய காலகட்டத்தில் இவ்வளவு மருத்துவ வசதிகள் இல்லாத காலகட்டம். ஆகவே அந்த தாய்மார்கள் 1 வருடம் தாண்டியும் காத்திருந்து குழந்தைகளை பெற்றிருக்கிறார்கள். தன்னை மிகுந்த பெருமக்களே, ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் தாயினுடைய இயற்கையான வழியிலிருந்தான் பிறக்க வேண்டும், அதுதானே மரபு. ஆனால் நபிமார்களுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான். எந்த நபிமார்களும் தாயினுடைய யதார்த்தமான வழியிலிருந்து பிறக்கவில்லை, தாயினுடைய விழா பகுதியிலிருந்து அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டான். இந்த செய்தியை நிஹாயத்துல் அமல் என்கிற கிதாபில் சொல்லி காட்டுகிறார். நபிமார்கள் தூய்மையானவர்கள், அவர்கள் துப்புரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த தாய்மார்களுடைய விழா பகுதியிலிருந்து அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய அருமை தாயார் ஆமினா உம்மா அவர்கள் 8.5 மாதம் கருவாக சுமந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகாலை பேறுகால நேரம் வந்த பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய தாயார் ஆமினா உம்மாவுக்கு யார் பிரசவம் பார்த்தார் என்று பார்க்கின்ற பொழுது சஹாபிய பெருமக்களில் மிக செல்வந்தராக இருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார், அவர்கள் பேர் ஒரு அறிவிப்பில் ஃபாத்திமா என்று சொல்லப்படுகிறது, மற்றொரு அறிவிப்பில் ஆமினா என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தான் பிரசவம் பார்க்கிறார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஆமினா அம்மாவுடைய விழா பகுதியிலிருந்து அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினான். ரசூலுல்லாஹ்
பிறக்கின்ற பொழுது நம்முடைய குழந்தையிலிருந்து சில சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். பிறக்கின்ற பொழுது தொப்புள் கொடி அறுக்கப்பட்டு சொர்க்கத்துடைய தண்ணீரில் குளிப்பாட்டப்பட்டு எந்தவித வாடையும் இல்லாமல் கஸ்தூரி மனத்தோடு அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள். சுன்னத்து செய்யப்பட்டு